சிவதாசனி ராகவன் அவர்கள் வணக்கம். வாருங்கள். அங்க நம்ம படுக்கலாம். நேசிக்கும் ஓர் மொழி நெஞ்சம் ஈர்த்த தாய்மொழி பேசிடும் போதில் இனிக்கும் பேதமை நீக்கி அணைக்கும் இளமை என்னும் இழையும் ஈரம் தந்தை வைணைக்கும் பழமை என்றும் இனிமை பரில் உண்டே பெருமை தாய்முறை வாழ்வியலாய் தலைமுறை உரைப்பாக்கியமாய் பாமுகத்தில் விதையிட்டார் ரதினத்தே பண்பாய் வளர்த்தார். வணக்கம். தினக்கவி 2349 சுதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. அகரத்தின் உயிராய் நேசிக்கும் ஓர் மொழி நெஞ்சம் ஈர்த்த தாய்மொழி. நேசிக்கும் ஓர் மொழி நெஞ்சம் ஈர்த்த தாய்மொழி பேசிடும் போதில் இனிக்கும் பேதமை நீக்கி அணைக்கும். பேசிடும் போதில் இனிக்கும் பேதமை நீக்கி அணைக்கும். இளமை எண்ணம் இளையும் ஈரம் தந்தெம்மை இணைக்கும். இளமை எண்ணம் இளையும் ஈரம் தந்தெம்மை இணைக்கும். பழமை என்றும் இனிமை பாரில் உண்டே இதற்கு பெருமை. பழமை என்றும் இனிமை பாரில் உண்டே பெருமை. தாய்மொழியை வாழ்வியலாய் தலைமுறை உரை பாக்கியமாய். தாய்மொழியை வாழ்வியலாய் தலைமுறை உரை பாக்கியமாய் பாமுகத்தில் விதையிட்டார் பதியமிட்டே பண்பாய் வளர்த்தார். பாமுகத்தில் விதையிட்டார் பதியமிட்டே பண்பாய் வளர்த்தார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். தினக்கவி 2340. வணக்கம், தாருங்கள். வணக்கம் மணி. வணக்கம் பாமு உறவுகள். வணக்கம். தினமொரு பாமு கதி திங்கட்கிழமைக்குரியது. எனது 2026 வாழ்வின் தத்துவம். நாம் கருவில் இருக்கும்போது எப்படி இருந்தோம் என்பது எமக்கு தெரியாது. நாம் கருவில் இருக்கும்போது எப்படி இருந்தோம் என்றும் எமக்கு தெரியாது. நான் பிறந்தபோது மூச்சு விட்டு அழுது அழுது பிறந்தேன் என்றும் எனக்கு தெரியாது. நான் பிறந்தபோது மூச்சு விட்டு அழுது அழுது பிறந்தேன் என்பதும் எனக்கு தெரியாது. யார் யார் வந்து பார்த்து போனார்கள் என்றும் பிறந்து எனக்கு தெரியாது. யார் யார் வந்து பார்த்து போனார்கள் என்று பிறந்து எனக்கு தெரியாது. எனக்கு 1 வயது பிறந்த நாள் கொண்டாடிய போது அது ஏன் செய்கிறார்கள் என்பதும் தெரியாது. எனக்கு 1வது பிறந்த நாள் கொண்டாடிய போது அது ஏன் செய்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியாது. யார் வந்து பரிசுகள் தந்தார்கள் என்றும் தெரியாது. நான் இறந்த பிறகு யார் யார் வந்து போகிறாங்க என்றும் செய்தது எனக்கும் அழுது அழுது ஒப்பாரி வைத்தார்கள் என்றும் தெரியாது. இருக்கும் வரை பார்க்கும் மனிதர்களாய் அன்பாயிருப்போம். மனித நேயத்துடன் பழகுவோம். மனிதனாய் வாழ பழகுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருமதியிடம் பாமுக உறவுகளுக்கும் திருநடம் போனவர்களுக்கும் இருக்கும் உறவுகளுக்கு அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி 615. 29வது வருடத்திலே பாமுகம். பூ பூத்தால் கனியோடு கனிகள், காயோடு கனிகள், கவிஞனால் கவிதைகளும் நாவினால் சொற்களும் தோன்றும். பாமுகத்தாலோ எங்கள் மனம் மகிழ்ந்திடுமே. பூ பூத்தால் கனியோடு பூ பூத்தால் காயோடு கனிகளும், கவிஞனால் கவிதைகளும், நாவினால் சொற்களும் தோன்றும். பாமுகத்தாலோ எங்கள் மனம் மகிழ்ந்திடுமே. ஆண்டுகள் 29 நலிவடையா விளைநிலமாய், களங்கமில்லா பொலிவுடனே கலகல பேச்சும் பல கலைத்திறனும் உண்டு. ஆண்டுகள் 29 நலிவடையா விளைநிலமாய், களங்கமில்லா பொலிவுடனே கலகலப்பு பேச்சும் பல கலைத்திறனும் உண்டு. எண்ணங்கள் வண்ணங்களாய் பல வடிவங்களாய், சிந்தனை சிதறல்களோய் பல பலவாய்.
எண்ணங்கள் வண்ணங்களாய் பல வடிவங்களாய் சிந்தனை சிதறல்களோ பல பலவாய் அன்போடு அறிவாற்றல் அளவற்ற ஆக்கங்கள் உறவுகளின் உற்சாகம் பாமுகத்தில் ஏராளம். அன்போடு அறிவாற்றல் அளவற்ற ஆக்கங்கள் உறவுகளின் உற்சாகம் பாமுகத்தில் ஏராளம். எங்கும் இதிலும் சிறப்பாய் ஓங்கட்டும் நின் திறமை. மாற்றங்கள் ஏற்றங்களாக வேற்றுமையற்று ஒற்றுமையாய். எங்கும் எதிலும் சிறப்பாய் ஓங்கட்டும் நின் திறமை. மாற்றங்கள் ஏற்றங்களாக வேற்றுமையற்று ஒற்றுமையாய் சீரிய கொள்கைகளோடு சிறப்புற வாழ்ந்திடவே சீரிய கொள்கைகளோடு சிறப்புற வாழ்ந்திடவே வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம். சீரிய கொள்கைகளோடு சிறப்புற வாழ்ந்திடவே வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சூப்பர். பாமுக பக்கமாக உங்கள் கவி வந்திருந்தது. இருக்கும் பொழுதே தெரியாது, ஒரு வயது தெரியாது. அது அம்மா அப்பா அனிவர்சரி தானே, அந்த ஒரு வயது கொண்டாட்டம் பிள்ளைக்கு பேர்ட்டி என்ற பேரில் செய்கிறது. அந்த பிள்ளைக்கு தெரியாது. பத்தாத்துக்கு அந்த இப்போ குறைவு பிள்ளைகளுக்கு இந்த சட்டையெல்லாம் போடுவார்கள், மினுமினுப்பு பளபளப்பு குத்துற சட்டையெல்லாம். அந்த பிள்ளை அதையும் தாங்க இல்லாமல் அந்த பிள்ளை அழுது கொண்டிருக்கும். அங்கே உடுப்புகள் மாற்றப்படும். அம்மா அப்பா 2வது உடுப்பு மாற்றிட்டு வருவார்கள் தங்களுக்கும். சரியா கேட்க விட்டுவார்கள். அது ஏன்னு தெரியல பிள்ளை என்ற வீட்டில் செய்கிறது. அது ஏன்னு பக்கமாக மற்ற பொழுது என்னவெல்லாம் பண்ணுகிறார்கள் அவருக்கு தெரியாது. இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு கொடுப்போம், அந்த மனுஷனுக்கு முன்னுக்கு அப்போ இப்படி நிறைய விஷயங்கள். சரி, 2 நாளுக்கான பாடல் மிக சிறப்பு. அது நேரம் 2 நாளுக்கான கவியுடன் இணைந்திருந்தார். நன்றி, வணக்கம். பாருங்கள், நேற்று நடாமகன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், அந்த நச்சிந்தனை சொல்லி அந்த நீளத்தில் இந்த தவமலை பாட்டு படிச்சிருந்தா தானே. அப்போ வியாக்கா நீங்கள் எல்லாரும் படிக்கலாம், நீங்களும் பாட்டுகள் படிக்கலாம்னு இந்த வியாக்காட பாடல் வந்திருந்தது. அதுவும் சிறப்பாக இருந்தது. நான் இதை பாடலாக படிப்போம்னு பார்த்து அந்த ராகங்கள், அந்த சொற்களுக்கேற்ற ராகங்கள் சொற்களுக்கேற்ற அமையத்தானே வேணும். அதால் இன்னொரு நாளைக்கு அது ராகங்களை சொல்லுங்களா ராகத்துக்கு ஏற்ற மாதிரி சொற்களை அமைச்சு தான் பாடணும். சொற்கள் எடுக்கும்போது ராகங்களோட சேர்த்து பற்றியத்தான் அது வரும். சும்மா இல்லாட்டி அதனால தான் கவிதை மாதிரி சொற்களை சின்ன சின்ன குறுக்கிட்டு அந்த குறுக்குறாண்ட விஷயத்தோட தான் அதுக்கேற்ற மாதிரி ராகத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவா இருக்கும். அதான் இப்போ தேடி பார்த்தேன், எனக்கு ராகம் வரையில, அதால இப்படி எழுதி விட்டுட்டேன். பார்ப்பேன், நாளைக்கு தெரிஞ்சிச்சு. அது கவிதையத்திலையும் பாடலாம் படிக்கலாம் தானே வாணி, இல்லாட்டி கவிதை நேரத்தில். ஆனால் இந்த காலையில் இந்த இது கண்டு தரது நல்லா இருக்கும் இன்னும் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் என்ன எந்த நேரத்தில்? காலை நேரத்தில், காலையில் தமிழ் ரக்கா தராதானே, அது மாதிரி தான் அந்த நேரத்தில் தான். நாளைக்கு தெரிஞ்சு பார்க்குறேன் நாளைக்கு. வணக்கம் அணி. இன்றைய ஆன்மீக பாலம் தந்த ராமநாத குருக்கள் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு தமிழ் கல்விராஜன் எனது பாடல் வரிகளுக்கு மிகவும் சிறப்பாக பாடியிருந்தார். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வசந்தா ஜெகதீஷ் பாடல் வரிகளுக்கும் அவன் சிறப்பாக இந்த பாடலை பாடியிருந்தார். இந்த 2 பாடல்களுக்கும் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு பொறிச்சிழந்தவர்களுக்கும் மத்தினை அகரத்தின் உயர்வு என்று சொல்லி சிவசேனை ராகவனும் வாழ்வின் தத்துவத்தை யானலேசனும் மற்ற இன்றைய நாளின் வாழ்த்து கவிதையாக நேவிஸ் பிலிப் அவர்களும் தந்தார்கள். 3 சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நானும் வாழ்த்துகிறேன். கவிதைகள் தந்தவர்கள், பொறிச்சியல் தந்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் மணி. வாங்க. நானும் காலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ராம்நாத் குருக்கள் ஐயாவுக்கும் அதன் பின்பு கிறிஸ்தவ சிந்தனை தந்த எல்லோருக்கும், அதனைத் தொடர்ந்து அப்பியாசங்கள், இப்போது பொறிச்சொல், இப்போது கவிதை, மற்றது இந்த ஜூன் மாதத்தில் எழுத்தாளர் வாரம் 29வது வருடத்தில் இணைந்து பிறப்பிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் காலை வணக்கத்தையும் சொல்லி விடைபட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சிறுதிருத்தம் அப்பியாசங்கள் இல்லை, யோகாசன பயிற்சி. யோகாசனம் அது ஒரு நிகழ்வு தானே. அது இல்ல அப்படி வராது, அது ஒரு நிகழ்வு. அது யோகாசனம் பயிற்சி இல்ல, அப்படி இல்ல. அது யோகாசனம், அது நிகழ்வு பேர் இருக்கு தானே. அதுக்குள்ள பயிற்சி செய்யறோம் தவிர அது ஒரு நிகழ்வு. அது அதன் பேரை சொல்லத்தானே வேணும் இல்லையோ.
நன்றி வணக்கம். இன்று புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தில் நாள் 8ஓடு எழுந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் எடுத்து வரும் ரெஜி நிஷாந்தன் அவர்கள் மற்றும் வினோலினி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். வணக்கம் மணியக்கா. வணக்கம் வாங்க. வணக்கம் நேயர்களே. மீண்டும் நானும் கொண்டிருக்கிறேன். இப்போ சின்னக்கவியை புதியாக கேட்டேன். ஆரம்பத்தில் உறவுகள் நிகழ்ச்சிகளை பற்றி கூறினார்கள். ஆன்மீக பாலத்தில் ஒரு சின்ன சிக்கலில் அதை சிக்கித்தீட்டேன். இருந்தும் தினக்கவிக்கு வருகிறேன். சிவசர்ஷினி அவர்கள் தமிழ் மொழி அகரத்தின் உயிராக, நேசிக்கும் மொழியாக, நேசிக்கும் உயிராக, தாய்மொழி, நெஞ்சார்ந்த தாய்மொழி, பேசிடும் பேதமை நீக்கி அனைக்கும் உங்கள் தாய்மொழி தமிழ்மொழி, அந்த மொழியை பாமுகம் உயிராக கொண்டு உயிர்ப்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றது என்று பாமுகத்தை ஒட்டியும், ஜியா நடேசன் அவர்கள் வாழ்வின் தத்துவம் கருவறையில் இறந்து வெளியுலகில் பிறந்து இந்த உலகை நீக்கிடும் பிறப்பிலிருந்து பிறப்பு வரை தெரியாத தத்துவங்கள் பலவற்றை உணர்த்தினார். நேவிஸ் பிலிப் அவர்கள் பாமுகத்தை அருமையாக கூறினார். எண்ணங்கள் பல வண்ணங்களாக எங்கும் எதிலும் நிரம்பி நிறங்கட்டும் தொங்கட்டும் என பாமுகத்தை மிகவும் அழகாக கூறினார். 3 தினக்கவியாளர்களுக்கு எனது மனமார்ந்த தமிழ் மொழி வணக்கம். 3 திரிகள். சரி, தமிழ் மொழி அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகின்றது என்பதை நான் தூத்தி இன்னனாவில் முடியும் ஆனாவில் தொடங்கிய அந்த வள்ளுவர் கூறியது மாதிரி உங்கள் மொழி என்பதையும் என் கருத்தாய் உட்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். 3 திரியோட இன்னும் 2 திரி வந்தால் குத்து விளக்கில் 5 திரி ஏற்றினது போல அழகாக இருக்கும் இல்லையா? பஞ்சவிளக்கு, பஞ்சதிரி விளக்கு. ஆமாம் ஆமாம், அப்படி குத்து விளக்கில் அப்படித்தானே இருக்கும் 5 திரி. அப்படி அப்ப 3 பஞ்சமுக விளக்கம் இருக்கு. நீங்க 3 திரியும் ஏற்றலாம், 5 திரியும் ஏற்றலாம், 7 திரியும் ஏற்றலாம், 9 ஏற்றலாம், 11 ஏற்றலாம். 2 திரி கூடி சேர்ந்ததுன்னு சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்றேன். ஆமாம் ஆமாம், சிறப்பு. ஆமாம். வணக்கம் மாணி. வாங்க. இன்று ராமகத்தின கவி தந்தவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, முதலாவது மாதிரி இந்த பிறந்த நாள் வந்து செய்யக்க தெரியாது, பிறக்கும் போதும் தெரியாது, பிறந்த பின்னும் அதை செய்யக்க ஒன்றும் தெரியாது, வாழ்க்கையில் நடப்பதுதான். நேருக்கும் வாழ்த்தை கொண்டு இன்று காலையில் ஆடிய தவமலர் அவர்களுக்கும், அதாவது பாடலை எழுதிய ஜியா நடேசன் அவர்களுக்கும் வசந்தா ஜெகதீசனுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளை கொண்டு வந்த ரெஜி நிஷாந்தன் வினோலினிக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்து கூறி விடவுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து. நன்றி, வணக்கம். வசந்தா ஜெகதீசன் அவர்கள் உற்சாக வணக்கம். ஜூன் மாத சிறப்பும் தொடரும் ஒவ்வொரு தொகுப்பும் புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தின் 21ஆம் ஆண்டின் உயர்வும் வாழ்த்தின் உவகையுடன் பாமுக படைப்புகள் தொகுப்புகள் தொடர்ச்சி சரித பயண பணிக்கும் வாணிமோகன் அவர்களின் தொடர் சேவைக்கும் இணைவோடு மனமொன்றி அவரின் பொறுப்புகளை தாங்கும் தொகுப்பாளர் மனமார்ந்த சேவைக்கும் எனது வரிகளை பாடலுக்கும் தவமரு பாடி வரும் நினைக்குமோ வசந்தாக்காவா எனக்கு மனசருக்கும் அதை வரிகளை பாடலாக தரும் நினைக்கிறேன். தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் ஒவ்வொரு தொகுப்பாளர்கள், சிந்தனையாளர்கள், நேயர்கள் அனைவருக்கும், தொழில்நுட்ப கலைஞர் அருணுக்கும், FM ஒலிக்கலைய அறிவிப்பாளருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 29ஆம் ஆண்டின் முழுமதியாய் 30ஆம் ஆண்டின் வெற்றி தொகை நோக்கி பாமுகம் மிக்க நன்றி என்று நினைத்திருக்கின்றார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். நன்றி, வணக்கம். நேரம் 10:45 ஓவிப்பிக்கள் யாரும் உட்கார்ந்திருக்கின்றார்களான்னு பார்த்து கொண்டு நாங்கள் அருள்கலைஞர் நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
8ஆம் தேதி இருக்கின்றார்கள், பார்க்கலாம்.